இன்னைக்கு ஷார்ப்பா 5:50க்கு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ஜர்க்கின மாட்டிட்டு ஷூ எடுத்துட்டு கிளம்பியாச்சு. பனி கொஞ்சம் பேஞ்சுட்டு இருக்கு. நமக்கு பொதுவாவே குளிர்னா சேராது. அதுக்கப்புறம் இருமல், காய்ச்சல், சளின்னு பல பிரச்சனைகள ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பாதுகாப்புக்காக தான் ஜர்க்கின். நம்ம போற வழியில ஒரு பேக்கரி இருக்குது. அது என்னமோ தெரியல. காலையில அடிக்கிற குளிருக்கு அந்த பேக்கரி தாண்டி போ முடியல. அதனால ஒரு பால குடிச்சிட்டு, காலையில உறைஞ்சிருக்கிற நம்ம ரத்தத்த சூடேத்துற மாரி புளியிரும்பு சாங் ஒண்ண போட்டு விட்டேன். இந்த பாட்டுல எல்லா லைனும் சூப்பரா இருக்கும். இருந்தாலும் இந்த லைன் உணவு விட இருப்பிடம் உழவனுக்கும் கிடைக்கணும். அவ அனுபவிச்ச மிச்சம்தான் ஆண்டவனுக்கு படைக்கணும். ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறன நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும். பாட்டு கேட்டதுல இருக்கட்டும். கம்மிங் டு த பாயிண்ட். இன்னைக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். முக்கி ஓடி போய் எப்படியும் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்க ஒரு பாலம் இருக்கு. அதுல கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட்ட போட்டு, திருப்பி அங்கிருந்து வாக்கிங்லயே ரூமுக்கு வந்துட்டேன். இன்னொரு மேட்ரு, இனி ஜென்மத்துக்கு ஜர்க்கின் போட்டு ஜாக்கிங்கே பண்ண மாட்டேன். சரியான வெயிட்டா இருக்குது. அது இல்லாம உள்ள வேகுன்னு வேகுது. அப்புறம் அத கழட்டி இடுப்புல கட்டிட்டு, நடராஜா சர்வீஸ்ல ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ரூமுக்கு வந்தோனே முட்டைய வேக வச்சுட்டு, அப்புறம் பாவக்காய 2ஆ பொளந்து 4ஆ வகுந்து, துண்டு துண்டா வெட்டி, குழம்பு வச்சுட்டு, காக்கா குழியில போட்டுட்டு கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு. எப்படி நம்ம புது டீ ஷர்ட் ₹200. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஒஸ்ட் காம்போங்க. தோசை, பாவக்காய் குழம்பு, 2 முட்டை. சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஆஃபீஸ் முடிஞ்சு ஒரு 5:30க்கு வரும்போது, ஒரு பிரெட் அதுக்கப்புறம் ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு, ரூமுக்கு வந்தோனே 2 பிரெட்ட உள்ள அமுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ட போட்டு 7 மணிக்குள்ள Zomato கிளம்பிட்டேன். நீங்க பாருங்க எத்தன நேரம் எடுத்து உள்ள விடுறேன்னு. ஒரு 10, 10:30க்குலாம் ரூமுக்கு வந்தாச்சு. மொத்தமா 47 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறோம். ரூமுக்கு வந்தோனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மறுபடியும் காலையில சாப்பிட்ட அதே காம்போ தான். தோசை, முட்டை, அப்புறம் பாவக்காய் குழம்பு. சாப்பிட்டு படுத்து விட்டேன். அப்புறம் இந்த வீடியோ போலவே எல்லா வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் ஒரு நன்றி. நம்ம ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிட்டோம்.